மீது எனக்கு ஒரு மோகம். உன்னை வாழவே விட மாட்டேன். உன்னை அடைஞ்சே என்னை விட்டு விட்டு வேறொரு பெண் மீது உனக்கு காதலா? உன்னை விடுவேனா? ஒரு கால் உன்னை விடவே மாட்டேன். உன் பின் தொடர்ந்து வரேன்டா. நீங்க யாரு? இதே நாட்டை சேர்ந்தவன், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். என் பேர் சங்கருங்க. ஐயா, உங்களை பார்க்கும் பொழுது 4 கால்களாக தெரிகிறது. என்னுடைய நேர் அப்படி தெரிகிறது. உங்களை பார்க்கும் போது 4 கால்களாக அதே திசமா தெரிகிறது. என்னிதான் சாவ போறா? நான் அடிச்சேன், கையத்தாமோ வாங்கினேன். ரொம்ப பயப்படாத சாந்தி. நீரோடிக்கு போனேன். யார் அவர்? நீரோடிக்கு சென்று கால் தவறி நீரோடில் விழுந்து விட்டேன். அப்போது என் உயிரை அவர் தானே வந்து காப்பாத்தினாரு. அப்படியா? ஐயா, என் தங்கச்சி உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. வாமா போலாம். டேய், என்னடா பிசகையில கூப்பிடுறாரு? ஒரு தங்கச்சியோட உயிரை காப்பாத்திருக்கிறேன், எப்படி காப்பாத்துற நீ கேட்கணும். அதுக்கு பதில நான் சொல்லணும். நாளைக்கு இந்த மாதிரி சம்பவம் நம்ம ஊர்ல இருந்து போச்சு, நம்ம பசங்க என்ன செய்வாங்க? நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஊருக்கு நான் சொல்லிட்டு வாயா. எப்படி காப்பாத்த நீ சொல்லி அவங்க அதை கேட்டு அவங்க உதப்பட்டு சொல்றியா? உயிரை காப்பாத்தின உதவ கொடுப்பாங்களா? சரிப்பா, எப்படிப்பா காப்பாத்த? ஏமா கேக்குற? அதை கேட்க கூட தான் போய்ங்கற. படா, உன் தங்கச்சி நீரோடில விழுந்து போச்சு. நீரோடிய கலங்கி போச்சு. தண்ணி கொஞ்சமா வந்திருக்கும். தண்ணி கொஞ்சமா இல்லப்பா, உன் தங்கச்சி நிறைய இருக்குது. ஒரே தங்கச்சி நான் ஒரு ஆர்வ கோளாறு. ஒடியாந்து நீரோடி தொபகடின்னு குச்சேன். தூக்குறேன் நம்மளால ஆசி கூட பார்க்க முடியல. அப்படி யோசனை பண்ணேன். தண்ணிக்குள்ளவே வரமானது பேசும்போது குறுக்க பேசாதடா. ஏன்டா டே குறுக்க பேசுற? இவருக்கு டயலாக் மறந்து போச்சுனா உள்ள இட்டு போய் நம்ம 2 பேரும் கும்பரி கடப்பாடா கோட்டாயில. பேச காட்டி ஓடி போட்டு கம்பெனி ராண்டா வாயை வச்சுக்கினே. அப்படி யோசனை பண்ணேன். பல்லு கச்சி சாண்டே. ஏங்க தோடு கொடுத்து முத்துக்க முடியல. பல்லல கடிச்சு இழுத்துன்னு வந்துட்டேன். எப்படிங்க? இந்த மாதிரி விஷயத்தை போயிட்டு நின்னு கேட விட சொல்றேன். சொல்லிட்டா இருப்பேன். ஜேசிபி வேர் நம்ம பாத்துக்கறா. பார்த்தது இல்ல. இந்த மாதிரி வேர் நோ நாம தான் இருக்கும். ஜேசிபி டேய் மெண்டல. நான் தங்கறேன். அவன் அத கூட விட்டு வைக்க மாட்டான். பிராய் காய். அப்படி இல்ல பிராய். இந்த மாதிரி தோல் கொடுத்துக்கும் போது கிரிப் கடையில உருவி வந்து பல்லு கச்சி சாண்டே. சாந்தி, பிறகு என்னமா நடந்தது? அண்ணா, நான் உயிரை காப்பாத்திட்டேன்ல, அதற்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன். என் இதயத்தை எடுத்தேன், அங்க பரிசா கொடுத்துட்டேன். டேய், கை விடுறா. விடுனா, அவன் கொடுத்து பார்த்து கையாத அம்மிக்கிட்டு போட்டுமே. சரியா போச்சா? இந்த கை தொட்டுட்டுல 3 லட்சம் ரூபாய் கோயிந்தா போய் வா. சாந்தி, இப்ப நான் என்ன செய்யணும்ன்ற? எங்க இருவருக்கும் நீ தான திருமணம் செஞ்சு வைக்கணும். ஏமா, யாராவது கிளிய வளர்த்து பூனைகள் கொடுப்பாங்களா? டேய், கிளிய வளர்த்து அப்படியே வச்சிருக்கல, பூனைகளை பிடிச்சு பண்ணு. நீ பிச்சு பேன் பாக்கிறதுனால தான் இந்த லட்சத்துல இருக்கறேன். அந்த கடவுள் புனிதல நல்லா இருக்கு. ஆமா. பூ கலர்னா அங்க கலர்னா எப்படிமா செட் ஆகும்? நான் அப்படி ஆயிடு கடவுளே. நான் குடம் பண்ண போறேனா இல்ல கலர் வந்து அங்க குடம் பண்ண போதா? எஸ் ஆர் நோ. பெண்ணை தருவன் தர மாட்டேன். தர முடியாது. அத சொல்லிட்டு போயேன்டா டேய். என் கேரக்டர் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அப்படியே யூஸ் தர மாதிரி தான் நான் யூஸ் பண்றது. ஆல்ரெடி இத யூஸ் பண்ணியாச்சு. ரிஜெக்டட். கபாலி வாயா. நீ புத்திசாலியா இருந்தா நாய் நக்கற சட்டி நாய் தள்ள கவுற பாவி. என்னங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அழகா தெளிவா சொல்லிட்டீங்களே. நாய் நக்குன இந்த சட்டிய இந்த நாய் தலையிலேயே கவுக்கு சொல்லிட்டீங்களே யார் ராசா? அப்ப நான் நாயா? அதுல நீ வெறி புடிச்ச நாய்டா. சரிபா, தரம் போவா. கோடி சொல்ற. போனா போது போவும். ஏய் யார் அவன்? அது நாய் தானே. மலரன சென்றனா ஆடி பாடி சந்தோஷமா இருக்க பாம்பு கச்சிச்சுனா. ஆடி பாடி சந்தோஷமா சொல்லா. ஆடி பாடி சந்தோஷமா சொல்லா.
ஆடி பாடி சந்தோஷமா இருக்க சொல்லும். ஆடி சந்தோஷமா ரொம்ப லாங்கா இருக்கு. அதனால ஸ்டார்ட்டா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு. சரி ஆடி சந்தோஷமா சரி சொல்லு. பாம்பு கடிச்சா பாம்பா ஆடி பாடி சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கு பாம்பு கடிச்சிச்சு. ஐயோ என் தங்கச்சிய பாம்பு கடிச்சிச்சாம்பா. ஜனகராஜ் வந்துக்கிறாருப்பா. அது எப்படி ஊருக்கு ஒரு பாம்பு கடிச்சிருக்கா? ரொம்ப நல்லவரா. உன்னை கடிக்கல, என்ன கடிச்சிருச்சு. அந்த நேரத்துல என் சக்கரை தான் என்ன காப்பாத்தினாரு. சக்கரையா? அவர் பேர் சங்கர். நான் ஸ்வீட்டா சக்கரை ஓ இவர் பேரு சங்கர். அத நீ ஸ்வீட்டா சக்கரை சக்கரை இல்ல சக்கரை. சக்கரதா இவர் தாங்க பாத்துனாரு. அந்த மலரத்துல ஒண்ணுமே புரியுது, என்கிட்ட ஒண்ணுமே அங்க இல்ல. என்னமா இருக்கும்? இத எல்லாத்தையும் கதான பூட்டி வச்சிட்டியே. அதனால நான் என்ன பண்ணேன், நீ ஏன் ஒரு இப்ப நான் என்ன செய்யணும்? அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டியே. ஏய் உனக்கு என்னடி? அண்ணா, எனக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம். நல்லா கேட்டுக்கோ, எங்க இருவரையும் நீதான் கூட்டி கொடுக்கணும். ஐயோ, 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 அட பாவியா. இந்த கணேசன் எப்படா குத்த? உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சடா அந்த கப்பல்ல. இவனை கூட சேராதடா, அவனை மாதிரியே புடுவ ஆரம்பிச்சிட்டியாடா. ஓ சேரல, என்ன 1 மணி நேரமா உட்கார வச்சுட்டு போட்டாடா கம்மியாடி. உண்மையிலே இந்த கம்பெனி வச்சு 11 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உன்னை யாருங்க கேட்கல. சொல்லிட்டு போறேன். ரொம்ப ஜாலியா இருந்தேன் நான். ரொம்ப ஜாலியா இருந்தது. இது எங்க பரம்பரை தொழிலாம் கிடையாது. மாதிரி உட்காந்து நாடகம் பார்த்தேன். நம்மளும் நடிக்கலாம்னு ஒரு ஆசையில ஆர்வத்துல ஆர்வத்துல வந்து நான் நிறைய அறக்குறேன். ரொம்ப ஜாலியா இருந்தேன். என்னைக்கு இந்த கம்பெனி வச்சுன்னு ஒரு நாளைக்கு 1000 கஷ்டத்தை அனுப்புகிறேன். ஒன்னும் இந்த வேலை தண்ணி செய்யாதுக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல செஞ்சா கம்பெனி கிடையாது. தெரியல. அன்னைக்கு காசுல பிளாஸ்டிக் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஏய் ஏய் இரு. உன் தங்கச்சி அடக்குனா எங்க அண்ணாடே. நாங்க அப்படிதான் வந்தோம். பரமா இந்த மாதிரி பேசுற உனக்கு கசமுச்சு. ஏய் உண்மையிலே சொல்றேன், இது வரைக்கும் ஒரு கண்ட்ரோலா உங்களை வச்சிருந்தேன். இனிமே அப்படி கிடையாது. கடவுள் புண்ணியத்துல அடுத்த வருஷத்துக்கும் நாடகம் இப்பயே புக் ஆயிட்டு உன்ன இருக்குது. மேரியா அழியுதே உன் தங்கச்சி எப்படி அதுயா? அடுத்த வருஷத்துக்கு புக் ஆயிட்டு இருக்குது. அதனால இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமேல் யாருன்னா எங்கன்னா புடிச்சு போங்க. என்னங்க நீ அந்த பெட்டிக்காரனை புடிச்சிடு. எங்கன்னா புடிச்சு போங்க. கண்டுக்க நீங்க 2 பேரும் பேசிங்கன்னா தலைமை துணி கொண்டு போயிடுறேன். என் கம்பெனி ஒழுங்கா போனா போதும். இப்பவே போறேன். கோணி சேர்த்து வாயை தச்சுக்கோ. இப்பவே போறேன். திருமணத்துக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ணேன். என்னப்பா பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? அப்பா அந்த சந்தோஷமான செய்தி சொல்லதமா வந்திருக்கேன். திருமணத்துக்கு சம்மதம். எங்கப்பா போறீங்க? யாருக்க அந்த சிரமத்தை உனக்கு வைக்கலப்பா. பெண்ணை நான் பாத்துட்டேன். என்னப்பா எந்த நாட்டு இளவரசி கிடையாது. எந்த நாட்டு இளவரசி கிடையாது. நம் நாட்டில் ஒரு சாதாரண விறகு வெட்டியினுடைய தங்கை. அவள் பெயரோ சாந்தி. அவளை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அவளே திருமணம் செஞ்சுக்க போறோம்பா. அப்பா மணந்தால் அவளைத்தான் மணக்க வேண்டும் என்று என் மனதுக்குள்ள ஒரு மனக்கோட்டை. அது மட்டும் கிடையாது. அவள் இல்லை என்ற இதே இடத்துல என் உயிரை கூட விட்டுருவா. ₹3 லட்சம் ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? அமரா இதோ பாரப்பா, அந்த ஏழை பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாய். இதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை. திருமணத்திற்கு பிறகு அந்த ஏழை பெண்ணால் உனக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் எக்காரணத்தை கொண்டு நீ வந்து எங்களிடம் முறையிட திருமணத்திற்கு நாங்களும் சம்மதிக்கிறோம். ஓ நான் மடக்கி இருப்பது ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவளை. அப்படித்தானே அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ளே எந்த ஒரு இடையூறுகள் இருந்திட்டாலும் உங்கள் இருவரிடத்தில் முறையிடக்கூடாது. இவ்வளவுதானே அப்பா அம்மா? அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ளே எந்த ஒரு இடையூறுகள் இருந்துட்டாலும் நிச்சயமா சொல்றேன் உங்கள் இருவரிடத்தில் முறையிட மாட்டேன். ஒரு மரியாதை இல்லையா? ஆமா கல்யாணம் எண்ணி வச்சிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை இப்பயே போறேன். பத்திரிக்கை அடிக்கிறேன். ஊருக்கு எல்லாம் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பந்தல் போடுறேன், சேர் போடுறேன். ஆமா கல்யாணத்துல சாப்பாடு நான் போடுறது ஆபாடா போனாமா யாரோட பையன் பையன் போட்டோம் போய் யாரு போட்டோம்
கோயிலா நண்டு போடணும் நண்டா நண்டு அது பார்த்தா ஆடு ஒரு வாத்தடி ஆடு ஒண்ணு ஒண்ணுடா ஆடு ஒண்ணு ஒண்ணுடா அவன் சித்தி பையன் நெஞ்சு பையன் பாருடா சித்தி பையனா சித்தி பையனா இவன் எங்க பெரியம்மா பையன்டா சித்தி பையனாவா ஐயாடா சித்தி பையன்ங்கற ஆமா டேய் ரெண்டு பேரும் நம்ம ஊராடா டேய் ஊரே நம்பல உன்னடா நம்ப முடியாது ஏன்டா பாயிலே நான் எழுதற அன்னிடா பாடடா டேய் அன்னிக்கு பாக்காத அன்னிக்கு பாரு ஊரே நம்பல நீ நம்படா ஏன்டா பாயிலே ஆடல அன்னிடா பாடடா டேய் வாடா ஏனியா டேய் வாங்க நான் இப்பவே போய் முதல்ல தாலி வாங்குறேன்டா டேய் கடையில இருந்து புது தாலி வாங்கிட்டு வரேன் எல்லாம் ஏற்பாடு செய்யலாமா வா சபாஷ். ஒரு வழியாக என்னுடைய தாய் தந்தை இடத்தில் காதலை பற்றி சொல்லி விரைவிலே திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிட்டேன். இந்த சந்தோஷமான செய்தியை என்னுடைய காதலி சாந்தி எடுத்து சொல்ல வேண்டுமே. சாந்தி, நீயும் நானும் திருமணம் செய்து கொண்டு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா சாந்தி? ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும், கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும். நாடக கலாரசிகளே, இந்த நல்லதொரு நேரத்தில் யாருடைய பெயர் சொல்ல வேண்டும் என்றால் பத்மா கேட்டரிங் சர்வீஸ். இன்னும் பத்மா கேட்டரிங் சர்வீஸ் அன்பு உள்ளங்கள் எங்கள் வதியுஸ்ரீ ஜெயம் நாடுமன்ற பிள்ளைகளுக்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்னாருக்கு எங்களுடைய கலைக்கும் சார்பாகவும் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரணம் விடுத்தால் மரணம் இல்லை, சாஸ்தானானும் அருளின் எல்லை.
என்றும் அருளின் எல்லை. நாடக கலா ரசிகர்களே, என்னும் இந்த நல்லதொரு நேரத்திலே யாருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால், என்னும் இதே கரிவேடு கிராமத்தைச் சேர்ந்த என் அருமை சகோதரன், எங்கள் மீதும் எங்கள் நாடகத்தின் மீதும் பற்றும் பாசம் கொண்ட அருமை உள்ளமானது குமரேசன் வாசு. ரைட்டா? என்னும் குமரேசன் வாசு என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளமானது என்னும் ஐயப்பா பக்த சபாவை சேர்ந்த அன்பு உள்ளங்கள், ஆறுபடையப்பா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளராக விளங்கக்கூடிய அருமை சொந்தங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்கள் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகம் மன்ற பிள்ளைகளை, அது மட்டுமன்றி இந்த வதியூர் கேசவனுக்காக இந்த பாடலுக்காக ரூபாய் 1001 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு எங்களுடைய கலைக்கும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். என்னத்தான் துட்டு குத்துட்டா குத்தா என்ன உன் சௌகரியத்துக்கு பாடு நடத்துக்கிறியப்பா. பாடு பாடு டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னார், இந்த அகிலமே வார்த்து சொல்லும், நீல கொடியேந்தி நாம் நடந்தால் கடல் அலையான கூட்டம் வரும், கடல் அலையான கூட்டம் வரும். டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னார், இந்த அகிலமே வார்த்து சொல்லும், நீல கொடியேந்தி நாம் நடந்தால் கடல் அலையான கூட்டம் வரும், கடல் அலையான கூட்டம் வரும். வட்டமேதை மாநாட்டில் பல திட்டங்களை வகுத்தவரா, வட்டமேதை மாநாட்டில் பல திட்டங்களை வகுத்தவரா, தாழ்த்தப்பட்ட தலைமகனாம் அண்ணன், தாழ்த்தப்பட்ட தலைமகனாம் எங்கள் அம்பேத்கர் குல மகனாம், அண்ணன் அம்பேத்கர் குல மகனாம். டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னார், இந்த அகிலமே வாக்கு சொல்லும், நீல கொடியேந்தி நாம் நடந்தால் கடல் அலையான கூட்டம் வரும், கடல் அலையான கூட்டம் வரும். தீண்டாமை ஒழிப்பதற்கு என்னும் மகனாறு பாடுபட்டார், நாட்டில் தீண்டாமை ஒழிப்பதற்கு என்னும் மகனாறு பாடுபட்டார். அஞ்சாதே நெஞ்சமடா அண்ணன், அஞ்சாதே நெஞ்சமடா எங்கள் அம்பேத்கர் தங்கமடா, அண்ணன் அம்பேத்கர் தங்கமடா. இந்த அகிலமே வாக்கு சொல்லும், நீல கொடியேந்தி நாம் நடந்தால் கடல் அலையான கூட்டம் வரும், கடல் அலையான கூட்டம் வரும். பறையன் என்று எடுத்து சொன்னால் அவளை சிறைபிடித்தல் என்று சொன்னார்.
ஏழைகளின் ஒளி விளக்கு அண்ணன் ஏழைகளின் ஒளி விளக்கு அவர் அணையாத சுடர் விளக்கு அவர் அணையாத திருவிளக்கு டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னால் இந்த அகிலமே வாழ்த்து சொல்லும் நீல கொடி என்று நாம் நடந்தால் கடல் அலையான கூட்டம் வரும் கடல் அலையான கூட்டம் வரும் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னால் வருகின்ற வெள்ளிக்கிழமையோ எனக்கும் என் காதலுக்கும் திருமணம் முடிவாயிட்டது.